ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேபி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப் விலாக் பார்க்கலாம். அது கூடவே இன்றைக்கி 22nd டே ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஸோ என்னென்ன ஃபுட்லாம் நான் எடுத்துக்கிறேன், எவ்வளோ வெயிட் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்த உடனேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர் முடிச்சுட்டு நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேலை செடிக்கு தண்ணி ஊற்றுறது. அதுக்கப்புறம் விண்டோவில் இருக்கிற கர்டைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விடுறது. வீடு நல்லா வெளிச்சமாக இருந்தால் தாங்க எனக்கு பிடிக்கும். ஸோ எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வீடு நல்லா வெளிச்சமாக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி என்ன சமைக்கிறதுன்னு திங்க் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த காய் எல்லாத்தையுமே எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஊற வைக்க வேண்டியதை வச்சுட்டு, சம்டைம்ஸ் நான் ஈவினிங் சுண்டல் சாப்பிட்ற மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ சுண்டல் எல்லாம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சவனா அவருக்கு டீ போட்டு தரணும். அதுக்காக பால் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில வச்சுட்டு இந்த மாதிரியான மேல் வேலைகள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கே ஒரு 10 minutes அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து என்னோடய பர்சனல் வேலைக்கு நான் போவேன். என்னோடய பர்சனல் ஒர்க் இந்த சென்ஸ் நான் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ், யோகா இதெல்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் டைரெக்டாக போன உடனே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. மார்னிங் எழுந்த உடனே இந்த கிச்சனில் இருக்கிற மேல் வேலைகள் எல்லாம் பார்த்து வச்சாதான் அதுக்கப்புறம் நான் யோகா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ஸ்கின் கேர்லேயே நான் ஹேர் கேரும் பண்ணிட்டேங்க. நல்லா ஆயில் வச்சுட்டு தலையை கொண்டு போட்டுட்டேன். பிகாஸ் இன்றைக்கி தலை குளிக்கிற வேலை இருந்தது. எப்போவுமே தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா ஆயில் போட்டு சோக் பண்ணி வச்சுருவேன். ஒரு மணி நேரத்துக்கு தலையில் நல்லா அது ஊறிடும். அதுக்கப்புறமா தான் குளிப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கேல்ப் ட்ரை ஆகாது. அதில் கண்டிப்பாக நம்ம ஆயில் பண்ணியே ஆகணும். நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி 1 or 2 இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மார்னிங் அந்த கிச்சன் போயிட்டு நான் எல்லா வேலையும் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் புளி ஊற வைக்கிறது. அதுக்கப்புறம் மார்னிங் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்மூத்தி தான் இருக்கும். ஸோ அதை நான் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் இல்லையா, அதை எடுத்து வெளியில் வைக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓவராலாக டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதில் என்ன தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து கழுவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறது. இந்த வேலை எல்லாமே பார்த்து முடிச்சிருவேன். இன்றைக்கி அந்த லாஸ்ட் வீக் வாங்கின பாவக்காய் 2 மட்டும் இருந்தது. மீதி எல்லா காயுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். சரி, இந்த பாவக்காய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது அது நல்லா பூஞ்சு பிடிச்சி போய் இருந்துச்சு. சரின்னு அதை தூக்கி போட்டுட்டு பிளானை டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இருக்கிற காயெல்லாம் வச்சு ஏதாவது பண்ணிக்கிறலாம் அப்படின்னு. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வேலை எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா 10 to 15 minutes அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக சோஃபாவில் உட்காந்து கொஞ்சமாக தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த ஒரு 5 minutes ரிலாக்ஸ்டாக உட்கார டைம் தான் நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா அந்த பிளாக் போர்டில். அதை பார்த்துட்டே இருப்பேன். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுற இந்த வேலைகளில் எதை நான் மதியம் பண்ண போகிறேன், எதை காலையில் பண்ண போகிறேன், எதை மிட் டைமில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திங்க் பண்ணுறது இந்த ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும். இதெல்லாம் திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னாவே அந்த டே எனக்கு கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக தான் போகும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் க்ரீன் டீ குடிச்சிட்டு இருந்தேன். இப்போவுமே குடிப்பேன். ஆனால் இப்போது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது இல்லை. இடையில எப்போவாவது தோணும் போது தான் குடிக்கிறது. பட் இப்போது க்ரீன் டீ சாப்பிட்டு ஒரு 1 monthக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ ரிலாக்ஸ்டாக நான் தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் 30 to 40 minutesமே ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸசைஸ், யோகா இது எல்லாமே கலந்து பண்ணுவேன். அந்த மாதிரி டைமில் நான் வாக் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிடுவேன். இல்லை இதெல்லாம் நான் கம்மியாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வாக்கிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடுவேன். அது டிபெண்ட்ஸ் தாங்க. அப்போதைக்கு என்ன மூடு இருக்கோ அது மாதிரி தான். சில நேரம் மார்னிங் எனக்கு தூங்கணும் போல் இருக்கும். ஸோ நல்லா தூங்கிடுவேன். பிகாஸ் மிட் டைம்லலாம் எப்போவாது முழிச்சேன்னா எனக்கு தூக்கம் வராமல் இருக்கும். ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் தூக்கம் வராது. அப்போ இடையில நான் ஒரு 2 மணி நேரம் முழிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தூங்குறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக் வந்துடும். ஸோ சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டேன். நல்லா தூங்கிடுவேன். தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு அப்போது அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் எதுவுமே பண்ணவே மாட்டேன். டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிருவேன். பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விடணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அந்த நாள் என்ன பண்ணுவேன்னா ஈவினிங் டைமில் வாக் பண்ணுறதை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் நிறைய வாக்கிங் பண்ணிடுவேன். ஸோ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒன்றும் வாக் பண்ணுவேன், இல்லை ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் பண்ணுவேன், இல்லை ரெண்டுமே கலந்து பண்ணுவேன். ஐடியலாக எதுவுமே பண்ணாத நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 1 or 2 days இருக்கும். ஸோ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 நாள் ஆக்டிவாக தான் இருந்திருப்பேன். சம்டைம்ஸ் 4 days இருப்பேன். ஐடியலாக ஒரு வீக் ஃபுல்லாகவே இருந்திருக்கேன் அப்படின்றது ரொம்ப ரேர் தான். எப்போவாவது ஊருக்கு போகிறேன், இல்லை ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன், உடம்பு சரியில்லை, என்னால் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் 1 week அந்த மாதிரி கேப் விடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு பிளான் பண்ணது புதினா ரைஸ் கூட அந்த பாவக்காய் ஃப்ரையும் பன்னீர் ஃப்ரையும் வச்சு கொடுத்துடலாம். ஸோ ஒன்று அவருக்கு பிடிச்ச ஐட்டம் பன்னீர் இருக்கும், இன்னொன்று பிடிக்காத பாவக்காய் இருக்கும். எனிவே வச்சு கொடுத்துட்டேன்றதுக்காகவாச்சும் சாப்பிடுவார். ஃபைபருக்கும் நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக தாங்க யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி பாவக்காய் கெட்டு போனதுனால அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே பன்னீர் தான், அதே புதினா ரைஸ் தான். ஆனால் அது கூட இந்த க்ரீன் பீஸ் சேர்த்து போட்டுடலாம். ஸோ அது அவருக்கு ஃபைபருக்காக கிடைக்குமே அப்படின்றதுக்காக இது ஒரு புதுவிதமாக பண்ணேன். பட் அவுட்புட் ஓகேவா
ஓகேவாக தான் இருந்தது, சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. பன்னீர் உங்களுக்கு பார்க்கும்போது ஆயில் நிறையா ஊற்றுன மாதிரி இருக்குங்க, ஆனால் ஆயில் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றுவேன். எப்போவுமே ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி கொடுப்பேன், டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். மீன் டைம் நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேலையுமே முடிச்சிருவேன். பிகாஸ் நைட்டே சோக் பண்ணி வச்சுருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக அந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் போட்டுட்டு அது கூடவே ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப் 2 ட்ராப் விட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து கப்பில் ஊற்றி ரெடியாக வச்சுருவேன். அவர் எழுந்திரிச்ச உடனே டீ ஆர் காஃபி போட்டு கொடுத்துட்டு அவர் குளிச்சுட்டு வந்ததும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த அழகான என்னோட கப்பில் தான் அவருக்கு அந்த ஸ்மூத்தி ஊற்றி கொடுத்தேன். சரி, காலையில் எந்திரிச்சதுமே என்னோட கப்பு ப்ளஸ் புது கப்பு வேறு, அதனால் சந்தோஷப்படுவாரே அப்படின்றதுக்காக இதில் கொடுத்துருந்தேன். பிகாஸ் எப்போவுமே என்னோட கப்பை நான் கொடுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு. நான் ரீசெண்டாக சில ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணியிருந்தேன். அதில் பிசிஓடி கண்டிஷன் நமக்கு இருக்கும்போது வெறும் வயிற்றில் ஸ்வீட்டாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. லைக் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஸ்மூதி எதுவாக இருந்தாலுமே ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துருந்தேன். ஸோ இந்த மொரிங்கா பவுடரும் ஆம்லா பவுடரும் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி மொரிங்கா பவுடர் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நல்லா ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக சால்ட் அது கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டிட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருந்தேன். டேஸ்ட் வந்து ஓகே தாங்க. பிகாஸ் எனக்கு மொரிங்கா பவுடர், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப வித்தியாசமாலாம் இல்லை, குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இது கூடவே லெமன் புழிஞ்சு குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோதாங்க எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் வெளியில் போகிற வேலை இருந்தது, காய்கறி எதுவுமே இல்லை இல்லையா, நெக்ஸ்ட் வீக்குக்கு வாங்கணும். ஸோ வெளில போகும்போது நம்ம இளநீ வேற குடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இது மட்டும்தான் மார்னிங் எடுத்திருந்தேன். சொன்ன மாதிரியே போயிட்டு இளநீ தான் ஃபஸ்ட்டு குடிக்க போனேன். இளநீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாமே வாங்கியிருந்தேன். இளநீ குடிச்சு ஆக்சுவலாக மோர் தென் 1 வீக் ஆகிடுச்சு. அதனால் 2 இளநீ நல்லா சூப்பராக குடித்தேன். இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் காய்கறி கொஞ்சம் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் நிறைய காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நைட்டுமே கூட மதியம் வந்து காய் நிறைய வச்சுட்டு லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸாக நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய காய் வாங்கினதுனால என்னால் தூக்கிட்டு வர முடியலை. பட் அந்த கடையில் டோர் டெலிவரி பண்ணுவாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 10 minutes போல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எப்போவுமே எந்த வேலையை நான் அப்புறமான்னு போஸ்ட்போன் பண்ணுறனோ இல்லையோ, இந்த காய் வாங்கிட்டு வந்தவொடனே அதுக்கான பாக்ஸில் போட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருவேங்க. இல்லைனா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா கூட அது கெட்டு போயிடுது, இல்லை ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வேலையை வேலையாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக உட்காந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு கண்டிப்பாக மோர் தென் 1 hour ஆகும், எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பரவாயில்லைன்னு எல்லாத்தையுமே எடுத்து அடுக்குனதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலாக்ஸ்டாகவே ஆகும். ஏன்னா மார்னிங்கே நான் லஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ வேறு வேலை எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ப்ரோட்டீன் ஸ்நாக் வந்து வீட்லேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி வச்சுருந்தேன். பிகாஸ் நிறைய வீடியோஸ் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா அமுலோட டார்க் சாக்லேட்டை 75% மேலே இருந்து வாங்குறது தான் நல்லது. பட் எனக்கு 55% தான் கிடச்சிது. அதனால் இந்த டார்க் சாக்லேட் எல்லாத்தையும் உடச்சி ஒரு பட்டர் சிப்லெட் போட்டுட்டு இதை வந்துட்டு அப்படியே இந்த கொதிக்கிற தண்ணி மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டோன்னா நல்லா வந்து உருகி வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன். சரி ஓகே, அதே மாதிரியே ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த என்டையர் ஐடியாவுமே எனக்கு தோணுனது இந்த ரோஸ்டட் பீனட்ஸ்னால தாங்க. மோர் தென் 1 month இதை நான் சாப்பிடவே இல்லை, ஆனால் அப்படியே தான் இருந்துச்சு. இதை வச்சு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தப்ப தான் இந்த ரெசிபி நான் வந்து கண்டுபிடிச்சேன். இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறது உண்டுங்க. ஒரு சின்ன பொருள் இருக்கும், அந்த பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வராமல் எக்ஸ்ட்ரா காசு போட்டு நிறையா வாங்கி அது கூட சேர்த்து ஒரு பெரிய ஒரு டிஷ் மாதிரி பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 months பிஃபோர் சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சுங்க. அதை எனக்கு பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு மூடே இல்லை, என்னன்னு தெரியல. அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் மனசு வரல. நெக்ஸ்ட் டே நான் நேட்டிவ்க்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு திங்க் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இதில் அல்வா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதை பாயில் பண்ணி அதை மசிச்சு நிறையா கீ எல்லாம் ஊற்றி ஸ்வீட்டு போட்டு அதை அப்படியே சூப்பராக வந்துட்டு ஒரு ஹல்வா மாதிரி பண்ணிட்டேங்க. வாயில் போட்டால் கரையிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துடுச்சு. ஆனால் அது பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அல்வாவையும் எப்படி நம்ம சாப்பிட்றது, இதில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம சாப்பிட்றதுன்னு திங்க் பண்ணி ஃபைனலாக அவர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுட்டு அவர் கொடுத்து விட்டுட்டேங்க. அங்கே போனால் அவங்க கொலிக் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, அது 2வது விஷயம். என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தார், அந்த ஒரு சக்கரவள்ளி கிழங்க ஒன்று நீ சாப்பிட்டுருக்கலாம் அப்படியே பாயில் பண்ணி, இல்லை ஊருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை கீழேயாச்சும் போட்டிருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்கலாம், எவ்வளவோ இருக்குது, அதை
விட்டுட்டு எக்ஸ்ட்ரா நெய் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி 2 மணி நேரம் நின்று அந்த ஹல்வாவை கிண்டி இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு தான் எங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கேன். எப்போவுமே வந்துட்டு ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணுறதை விட சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே தான் இப்போவும் நடந்திருக்கு. அந்த பீனட்ஸை சாப்பிட முடியாமல் எக்ஸ்ட்ரா டார்க் சாக்லேட் வாங்கி பட்டரை போட்டு இது எல்லாமே பண்ணி அந்த பீனட்ஸ் கூடவே ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்து, ஏன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாவாச்சும் இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக அதை நல்லா பிளெண்ட் பண்ணி 1க்கு 2 வேளை பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணி உள்ளே வச்சேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இது பார்த்தீங்கன்னா சும்மாவே நான் அதை எடுத்து சாப்பிட்ருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பெரிய வேலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் கூட சேர்ந்து சுகரும் ஆட் ஆகுது. அது எல்லாமே கெடுதி தான். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு டிஷ்ஷு புதுசாக வந்துட்டு நான் பண்ணிட்டேன். சரி ஓகே, இதை ஒரு நாள் சாப்பிட்டா தான் நமக்கு கெடுதி, ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அதில் தான் நம்ம ப்ரோட்டீன் பவுடரும் போட்டுக்குமே அப்படின்னு மனசை தேத்திட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் ஒரு 4 hours செட் பண்ணதுக்கு அப்புறமா இதை எடுத்து சரி அன்மோல்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க. அதில் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு லேயராக ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு திரும்பவும் சாக்லேட் லேயரை ஊற்றிருந்தேன்னா கரெக்டாக எடுக்க வந்திருக்கும். ஆனால் அது எனக்கு தோணவே இல்லை. இந்த பீனட்ஸும் ப்ரோட்டீன் பவுடரும் நல்லா அரைச்சிருந்தேன் இல்லையா, அந்த பிளெண்டிங்கை ஃபஸ்ட்டு வச்சுட்டு மேலே சாக்லேட் ஊற்றி நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சதுக்கப்புறமா அந்த சாக்லேட் வந்துட்டு பேலன்ஸ் இல்லாமல் ஒரு சைடும் இந்த சைடும் அப்படியே ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நான் வச்ச ஷேப்லேயே இல்லாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் உடச்சி கிடச்சிது. பட் இட்ஸ் ஓகே, சாப்பிட்றதுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்டும் பார்த்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மதியம் லஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வச்சு கொடுத்துருந்தா அதே புதினா சாதம் தான். அது கூட எக்கு மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் காயெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. நான் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேருந்து. ஸ்டில் அதை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. பிகாஸ் கிளாஸ் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் படிக்கிற வேலையும் இருந்துச்சு. அதனால் சிம்பிளாக வந்துட்டு 2 எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி இது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் மார்னிங்கே குக்கிங் முடிச்சிருவேன். லஞ்சுக்கும் சேர்த்து எல்லாமே மார்னிங்கே பண்ணிவிடுவேன். ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டதுனால அதே தான் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில நேரம் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, இல்லை லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகலை அப்படின்னா மட்டும்தான் எனக்கு சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி டேஸ்டி அண்ட் யம்மியான இந்த புதினா ரைஸ் வித் 2 ஸ்க்ராம்பிள்டு எக்கு தான் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டுட்டு சரி ஓகே படிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அப்படியே இந்த வெயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், என்னால் லேப்டாப் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட் மட்டும் போட்டுக்கிட்டு, பிகாஸ் நான் எழுதி படிப்பேன், அப்படி எழுதும்போது வெளிச்சம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக லைட் போட்டுட்டு உட்காந்துட்டேன். என்னோட அந்த ஒர்க்கிங் டேபிள் அந்த செட்டப் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் வீக் வந்து வீடை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக நடக்கிற அந்த ட்ரெட்மில்லை வந்து அந்த சைடு போட்டுட்டு இங்கே வந்துட்டு என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸை வந்து மாற்றிடலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் ரூமில் உட்காந்து நான் எப்போவுமே ஒர்க் பண்ண மாட்டேன், சோஃபாவில் தான் பண்ணுவேன். அஃபிஷியலாக ஒரு இடம் எனக்குன்னு வேணுன்றதுக்காக ஹால்லேயே இந்த இடம் வந்து நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். என்னடா இந்த இடத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு கொய்யா பழம் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அது வந்துட்டு நான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சாப்பிடலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் இப்போ தான் லஞ்சு முடித்தேன். அப்போ எனக்கு அதுக்கப்புறமா ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். ஜென்ரலி நான் ஃப்ரூட்ஸ் தான் அதுக்கு எடுத்துப்பேன். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அந்த கொய்யா வாங்கிட்டு வந்ததுனால சரி ஓகே இதை சாப்பிட்டுட்டே நம்ம கிளாஸ் கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். லாஸ்ட் வீக் நாங்கள் கோபாலன் சிக்னேச்சர் மால் போயிருந்தோம். அங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து வாங்கின சென்டட் கேண்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னோட ஒர்க்கிங் டேபிளில் வச்சுருப்பேன். எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த கேண்டில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். எனக்கு ஜென்ரலி படிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. எவ்ரிடே வந்துட்டு ஏதாவது ஒன்று படிச்சுட்டே தான் இருப்பேன். ஒன்று ரிசர்ச் பற்றி என்னோட ஃபீல்டில் இருக்கிற மாதிரி படிப்பேன், இல்லை அப்படின்னா புதுசாக தெரிஞ்சுக்கிறது மாதிரி படிப்பேன். எனக்கு நியூட்ரிஷன் இதிலலாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ அதில் வந்துட்டு நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி என்னென்னலாம் சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி படிப்பேன். அப்படி இல்லைனா வந்துட்டு எனக்கு இந்த ப்ரெக்னென்சி, டெலிவரி, பயாலஜி ரிலேட்டடாக வந்துட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ சர்ஜரி பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க, எல்லா சர்ஜரியுமே உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும். பட் இன்றைக்கி நான் வந்துட்டு வேறு என்னோட கோர் சப்ஜெக்டோட பேசிக்ஸ் எல்லாமே எனக்கு மறந்துருச்சு இப்போது. பிகாஸ் நான் ரிசர்ச்சில் இருந்ததுனால கொரியாவில் 2 years ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ரிசர்ச்சில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப பேசிக்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்லாதனால ப்ரெஷ்அப் பண்ணிக்கலான்றதுக்காக வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் நிறைய டெரிவேஷன் வரும் ஃபிசிக்ஸில். அது எல்லாமே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு, பிடிச்சும் இருந்தது. அதனால் என்ஜாய் பண்ணி படித்து அப்படியே எழுதிட்டு இருக்கேன். அன்னைக்கு அந்த டேயில் நான் ஆஃப்டர்நூன் உட்காந்தது, ஈவினிங் தாங்க எழுந்திரிச்சேன். ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டே தான் இருந்தேன். டைம் போனதே தெரியவே இல்லை. இடையில வந்து ஒரு 2 minutes அந்த மாதிரி எழுந்திரிச்சேன், போனேன், வந்தேன். அதர்வைஸ் வந்து அந்த ஸ்ட்ரெச்லேயே உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. படிக்கும் போதே அந்த ஒரு கொய்யா சாப்பிட்டுக்கிட்டேன். ஈவினிங் போல் இந்த 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு மாம்பழம் எனக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு 1. ஸோ இது சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறமா நைட்டு நான்வெஜ் சாப்பிடணும் போல் தோணுச்சு. சரி ஓகேன்ட்டு இந்த தந்தூரி சிக்கன் வாங்கி இது ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஃபைபர் வேணும்
வேணுன்றதுக்காக கிரேப்ஸ் இதில் இருக்கிறதுல ஒரு பாதி கிரேப்ஸ் நான் சாப்பிட்டுட்டு பாதி வந்து என் ஹஸ்பண்டு கொடுத்துட்டேன். ஸோ ஓவராலாக ப்ரோட்டீனும் வந்துடுச்சு, ஃபைபரும் வந்துடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எம்டி ஸ்டொமக்கில் என்னோட வெயிட் 83.25 kg இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரியான வெயிட் லாஸ், ஹால் வீடியோ, மேக்கப், ஸ்கின் கேர், அவுட்டிங், வாட் ஐ ஈட் இன் அ டே, வாட் ஐ குக் இன் அ டே, ஹஸ்பண்ட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் பிடிக்கும்னா ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.